ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்னைக்கு செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் சிக்கன் நல்லா கறியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கழுவிக்குங்க. எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கிராம்பு, கறி மசாலா, பட்டை, ஏலக்காய், வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. கொத்தமல்லி புதினா வதங்கினோன்னா தக்காளி போட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் சில்லி மசாலாவும் போட்டுக்கோங்க. மசாலா ஆட் பண்ணோன்னே லைட்டா தயிர் சேர்த்துக்குங்க. அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். 5.5 டம்ளர் அரிசி நல்லா எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சிருந்த அரிசி எடுத்து பிரியாணிக்கு போட்டாச்சு. இப்போ பிரியாணி கிட்டத்தட்ட ரெடியாக போகுது. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தோசை கலவை சூடு பண்ணி தம்முக்காக வச்சுருக்கோம். மேலே சிக்கன் பிரியாணி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வெயிட் வைக்கிறக்கா சுடுதண்ணி பாத்திரம் இல்லைன்னா இடிக்கிற கல் வைக்க வேண்டியது. இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.